ஆனந்தி ஒரே குழப்பத்துல இருக்கும்போது, அவங்க ஃப்ரெண்டு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம எனக்கு குமரன் சார் கிட்ட சொல்லி பார்ப்போம். அவர் ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு குணவதி சொல்றாங்க. ஆனந்தி வேறு வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இங்க வராரு குமரன். குமரன் மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துட்டு வராரு. ஆனந்தி இந்த மெட்டீரியல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கவர குணவதி அத வாங்கி வைக்கிறாங்க. ஆனந்தி ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு குணவதி சொல்ல வராங்க. அப்போ ஆனந்தி அப்படியே பார்க்குறாங்க. உடனே சொல்லட்டுமா அப்படின்ற மாரி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு குணவதி அமைதியா இருக்காங்க. ஆனந்திக்கு ஒரு பிரச்சனை. அவங்க ஃப்ரெண்டு இந்த மாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த மாரி டைவர்ஸ் ஆக போற விஷயத்தையும், அதே மாரி அவங்க கஷ்டப்படுற விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறாங்க குணவதி. "அப்படிங்களா? இவ்ளோ கஷ்டத்த அனுபவிச்சிருக்காங்களா உங்க ஃப்ரெண்டு? பாவங்க அவங்க" அப்படின்றாங்க. "என்ன பண்ணுறது? எல்லாம் தலையெழுத்து" அப்படின்னு குணவதி சொல்றாங்க. "அதுக்கு ஆனந்தி இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க? நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்க ஃப்ரெண்டுக்கு தேவையான உதவி எல்லாமே நான் செய்றேன்" அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு "நீங்களா?" அப்படின்னு "ஆமாங்க. இதில என்னங்க இருக்கு? உங்க ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு மாதிரி இல்லையா? அதனால கண்டிப்பா நான் உதவி செய்வேங்க. நான் அந்த மாரி ஒரு ஆள் கூட அவங்க வாழக்கூடாதுங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. ரொம்ப அநியாயமா இருக்குதுங்க இதெல்லாம். இப்படிப்பட்ட ஆளுகிட்ட இவ்வளோ நாள் அவங்க வாழ்ந்ததே தப்புங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அத தாங்க நானும் சொல்லிட்டு இருக்கேன்னு" குணவதி சொல்றாங்க. "எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும்? அவளுக்கு பாவம் 2 நாள் தான் டைம் இருக்கா. அந்த 2 நாள் கூட அவன் அயோக்கியன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணுமா?" அப்படின்னோனே, "அது ரொம்ப சிம்பிளுங்க. ஒருத்தன அயோக்கியன நல்லவனா காமிக்கிறது தாங்க கஷ்டம். ஆனா அயோக்கியன அயோக்கியனா காமிக்கிறது தப்பு. கஷ்டமே இல்லங்க" அப்படின்றாரு. "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னு. "ஆமாங்க. வீடியோ எடுத்தாருன்னு சொல்றீங்க. அந்த வீடியோ ஃபுல் வீடியோவும் அவர்கிட்ட தானே இருக்கும். அப்போ அவரோட ஃபோனை எப்படியாவது கைப்பற்ற சொல்லுங்க. அந்த ஃபோனை எடுத்தாவே அவங்களுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துருங்க" அப்படின்னோனே, "ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆமாங்க கரெக்ட்டு தான். அவன் கூட அவங்க என் ஃப்ரெண்டோட வீட்ல தாங்க இருக்கான். அப்புறம் என்னங்க பிரச்சனையே இல்லங்க. எப்படியாவது அந்த வீடியோவ கைப்பற்ற சொல்லுங்க. அந்த வீடியோ இருந்ததுன்னா போதுமே. அந்த வீடியோ காமிச்சாவே ஜட்ஜ் ஆஃப் ஆயிடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னோனே, "அது மட்டும் இல்லங்க. அந்த எலக்ட்ரீஷியன் சாட்சி சொன்னாருன்னு சொன்னீங்களே, அந்த ஆளையும் பிடிங்க. அப்போ இந்த 2 பிரச்சனையுமே கண்டிப்பா தீர்ந்துருங்க. அப்புறம் என்ன உங்க ஃப்ரெண்டுக்கு சீக்கிரமா டைவர்ஸ் கிடைச்சிரும். வாழ்த்துக்கள்ங்க" அப்படின்றாங்க. "ஏங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் நினச்சு கூட பார்க்கல. இவ்ளோ பெரிய பிரச்சனைய ரொம்ப சாதாரணமா பேசிட்டீங்கங்க" அப்படின்றாங்க. "ஏங்க இதில என்னங்க இருக்கு? பெரிய பிரச்சனைன்னு நெனச்சா தாங்க பெரிய பிரச்சனை. சின்ன பிரச்சனை நெனச்சா ரொம்ப ரொம்ப சர்வ சாதாரணங்க" அப்படின்றாங்க. "சரி சரி ஆனந்தி. நீங்க இப்படி கவலையா இருக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. இப்போவாது சரிங்களே" அப்படின்னோனே, தேங்க் யூ சார்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனந்தி முகத்தில சிரிப்பு இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இங்க சார் குமரன் சார் பார்த்தியா, ஒரு எவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாரு. "ஆமா ஆனந்தி. நெனச்சு கூட பார்க்கலல்ல" அப்படின்னோனே, "சரி ஆனந்தி இப்ப என்ன பண்ண போற? வேற என்ன?" குமரன் சார் சொன்ன மாதிரி அவனோட ஃபோன எப்படியாவது எடுக்க பார்க்குறேன். அவன் எங்க வீட்ல தானே இருக்கான். அந்த ஃபோன எடுக்காம நான் ஓய மாட்டேன். கண்டிப்பா அந்த ஃபோன்ல தான் முழு வீடியோவும் இருக்கும். அதில அவன் கொஞ்சம் வீடியோ தானே காட்டியிருக்கான். முழு வீடியோ நம்ம எடுத்துட்டோம். அது ஜட்ஜுக்கு போட்டு ஈஸியா காட்டிடலாம். அந்த எலக்ட்ரிஷியனையும் ஒரு வழி பண்ணணும்" அப்படின்னோனே, "சரி இப்ப நான் கிளம்புறேன். குமரன் சார் வந்துட்டு போனது எவ்வளோ நிம்மதியா இருக்கு" அப்படி சொல்லிட்டு ஆனந்தி கிளம்புறாங்க. இங்க ஆனந்தி பார்த்துட்டே இருக்காங்க. எப்படியாவது இவன் ஃபோனை எடுக்கணுமே அப்படி சொல்லிட்டு ஃபோனையும் பார்த்துட்ருக்காங்க. கீழ வைக்கிறானான்னு பார்க்குறாங்க. பார்த்தா பேசிட்டே இருக்காரு. வீரா உடனே ஃபோனை ஒரு நிமிஷம் வச்சுட்டு போறாரு. எப்படியாவது எடுத்துடணும்னு போகும்போது கரெக்ட்டா வீரா எடுத்துக்கிறாரு. ச்சே அப்படி சொல்லிட்டு டென்ஷனா வராங்க. ஆனந்திக்கு ஃபோன் பண்றாரு. நம்ம குமரன், சொல்லுங்க சார்" அப்படின்றாங்க. "என்ன ஆனந்தி உங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா?" "சார் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க டென்ஷன் ஆக போறீங்கன்னு தான் ஃபோன் பண்ணேன். இப்ப ரிலாக்ஸா இருக்கீங்களா?" ரிலாக்ஸா இருக்கேன்டா. ரொம்ப நன்றி சார்" அப்படின்றாங்க. பரவாயில்லங்க" அப்படின்னு சொல்றாங்க. இங்க இது இவங்க ஃபோன்ல சிரிச்சு சிரிச்சு பேசுறத பார்த்துறாரு வீரா. வீராவால தாங்கிக்கவே முடியல. யார்கிட்ட இப்படி சிரிச்சு பேசுறாளே! இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ கூட அப்படி சிரிச்சு சிரிச்சு அவங்கிட்டயே பேசிட்டு இருக்கா. இவள அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வீரா டென்ஷனா இருக்க பார்த்து ஆனந்தி "ஓ! என்ன பார்த்து டென்ஷன் ஆகுறியா? ஆவுடா நல்லா. என்னை எப்படிலாம் போட்டு பாடுபடுத்தி எடுக்குற. அதுக்கெல்லாம் நீ கொஞ்சமா டென்ஷன் ஆக வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு.